ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் ரோட் சைட் காளான் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முட்டைக்கோஸும் காளானையும் நல்லா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்திருக்கேன், 1 கப் வரும். அதே மாதிரி மஷ்ரூமையும் எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸ் 1 கப்புனா மஷ்ரூம் 2 கப் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கோஸு மஷ்ரூம்லேருந்தே பிசைய கொஞ்சம் ஈரப்பதம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் எண்ணெயில் போடுறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் பிசைஞ்சு வச்ச மாவை பக்கோடாவாக போட்டுக்கிறேன். மாவு போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பக்கோடாவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 அரைச்ச வெங்காய விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காய விழுது சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி விழுதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி சேர்க்கலைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் பொரிச்ச பக்கோடாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் ஊற்றுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பொரிச்ச பக்கோடாவை சேர்த்துக்கலாம். பக்கோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடச்சி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதில் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கெட்டி பதம் இருந்தால் போதும், அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவி தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செஞ்சு வச்ச காளான் மசாலாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் வெங்காயம், கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.